உவமையணி, எடுத்துக்காட்டு உவமையணினா என்னன்னு தான் பார்க்க போறோம். இது வந்து 10த் புக்ல இருக்கிற திருக்குறள் ஓகேவா? "வேலோடு நின்றான் இடுவென்றது போலும், கோலோடு நின்றான் இரவு." இது வந்து உவமையணின்னு சொல்றாங்க. எதனால அப்டின்னா, ஃபர்ஸ்ட் இதோட பொருள் என்ன அப்டின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஆட்சி அதிகாரத்தை கொண்டுள்ள அரசன், தன் அதிகாரத்தை கொண்டு வரி விதிப்பது, வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்வதற்கு நிகரானதாகும் அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஆட்சியில இருக்கிற அரசன் வந்து அவனோட அதிகாரத்த வச்சு வரி விதிக்கிறது வந்து என்ன பண்றது? அந்த வேலெல்லாம் ஆயுதத்த காட்டி வழிப்பறி செய்றதுக்கு ஈக்குவல்ன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து 2யும் ஒப்பிட்டு போலும் அப்படிங்கிற வேர்ட் வந்து நமக்கு வெளிப்படையா வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி வெளிப்படையா வந்தா அது உவமையணி. இதுவே இதுல பாருங்க "பண்ணென்னாம் பாடற்கு இயைபின்றேல் கண்ணெனாம் கண்ணோட்டம் இலாத கண்" அப்படிங்கிறது. ஸோ இதுல என்ன அப்படின்னா, பாடலோடு பொருந்தல அப்படின்னா இசையால என்ன பயன்? இரக்கம் இல்லன்னா கண்களால் என்ன பயன்? அப்படிங்கிற இதுதான் ஒ ஒ மீனிங் ஓகேவா? ஸோ இதுல வந்து அது போல, போலவே ஓகேவா? ஸோ அந்த இசையால பயன் இல்லாதது, அதுபோல இரக்கம் இல்லன்னா கண்ணால என்ன பயன்? அப்படிங்கிறது மறைஞ்சு வந்திருக்கு அந்த போல அப்படிங்கிற உவம உருபு. அதனால இது வந்து எடுத்துக்காட்டு உவமையணி. ஓகேவா? தேங்க் யூ.